Hi, hello and welcome to Tamilnadu Jo Cooking. இன்னைக்கு பார்க்க போறது சம்மருக்கு ஏத்த மாதிரி 3 ways of lemon juice. அதை எப்படி டிஃபரண்டாவும் டேஸ்டியாவும் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. Hello friends, இன்னைக்கு பார்க்க போறது 3 ways of lemon juice. அதுக்கு தேவையான அளவுக்கு lemon slices எடுத்துக்கணும். ஒரு 10 cashew nut தண்ணியில soak பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 புதினா இலை, 3 பச்சை மிளகாய், சப்ஜா சீடு ஒரு ஸ்பூன், அதையும் தண்ணியில ஊற வச்சு எடுத்துர்க்கேன். கொஞ்சமா sugar, உப்பு கொஞ்சமா. இதெல்லாம் தேவையான பொருள். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லெமன் எல்லாம் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப சர்க்கரையை லைட்டா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டோம். அது கரையறதுக்காக கொஞ்சமா தண்ணி. இப்ப அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த சர்க்கரையை லைட்டா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரையை ஏன் இப்ப நம்ம கொதிக்க வச்சு சிரப் மாதிரி எடுத்துக்கிறோம்னா, இல்ல கொஞ்ச நாள் நீங்க ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சிருந்து அப்பப்போ ஒரு ஸ்பூன் இந்த சிரப் லெமன் இது போட்ட சிரப்பை வந்து போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்க ஜூஸா யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான். இந்த சுகர் நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மின்ட் லெமன் ஜூஸ் செய்ய போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு புதினா இலையை போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ், அப்புறம் இந்த ஆற வச்சு எடுத்திருக்க சுகர் சிரப் அதையும் போட்டுக்கலாம். இதை இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இதை லைட்டா அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, லைட்டா ஒரு 1/2 பிஞ்ச் உப்பு போட்டு கலந்துட்டா மின்ட் லெமன் ஜூஸ் ரெடி ஆயிரும். ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதுல தேவையான அளவுக்கு இந்த கான்சென்ட்ரேட்டட் ஜூஸ் ஊத்திக்கலாம். இதுல இப்ப நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இதுல ரொம்ப துள்ளியோண்ட உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளான மின்ட் லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுல நம்ம தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுகரை லைட்டா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஐஸ் வாட்டர் அப்பப்ப கலந்து நீங்க ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டியான மின்ட் லெமன் ஜூஸ் ரெடி. நெக்ஸ்ட் cashew nut லெமன் ஜூஸ். அதுக்காக ஒரு 10 cashew nut தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதுல தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா இந்த சர்க்கரை தண்ணியும் இதுல சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இதை இப்ப நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா நம்ம பேஸ்ட் ஆக்கி எடுத்துட்டோம். இதை நம்ம ஒரு கிளாஸ்ல தேவையான அளவுக்கு ஊத்திக்கலாம். ஐஸ் வாட்டர் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் போட்டுட்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ
இப்போ இந்த கேஷ்யூ லெமன் ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸையும் ஆட் பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செகண்ட் லெமன் ஜூஸ், நல்ல சூப்பரான கேஷ்யூ லெமன் ஜூஸ் ரெடி. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது கேரளா ஸ்பெஷல் குல்கி சர்பத். அதுக்காக சப்ஜா சீடு நல்லா 1 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுல தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 2 பச்சை மிளகாவை 2 கீறி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா தேவையான அளவுக்கு சுகர் சிரப். இதுல பச்சை மிளகா, சப்ஜா சீடு, அப்புறம் சுகர் சிரப், லெமன் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு டம்ளர் இல்ல ஏதாவது ஒரு மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இதை குலுக்கி எடுத்துக்கணும். இதை நல்லா நம்ம ஷேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுல லைட்டா ஒரு 1/2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸ்பைசியாவும் இருக்கும், சோர் டேஸ்டும் இருக்கும், சால்ட் டேஸ்டும் இருக்கும், சுகர் டேஸ்டும் இருக்கும். குல்கி சர்பத் கேரளா ஸ்பெஷல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா இந்த குல்கி சர்பத்துக்கு தேவையான ஐஸ் கியூப்ஸையும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா சிம்பிளான சூப்பரான கேரளா சர்பத் ரெடி. 3 ways ஆஃப் லெமன் ஜூஸ் எப்படி செய்யணும்னு பார்த்திருப்பீங்க. சம்மருக்கு ஏத்த ட்ரிங்க் செஞ்சு பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய். Thanks for watching Tamil Nadu Jo Cooking. Please subscribe, like and share.